அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் கதக் அப்படின்ற மாவட்டத்தில் தசார்வோனி அப்படின்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர் தான் பிரகாஷ் அப்படின்ற ஒரு நபர். இந்த நபர் அந்த ஏரியாவில் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆளாக இருந்திருக்காரு. இவர் தன்னுடைய மனைவியான சுனந்தா மற்றும் மகனான கார்த்தி அப்படின்றவங்க கூட தன்னுடைய 2 அடுக்கு மாடி வீட்டில் சந்தோஷமாக அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி இந்த பிரகாஷை அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் பிஜேபி பார்ட்டியில் இறங்கி வேலையெல்லாம் பார்த்துருந்துருக்காரு. அதே சமயம் அந்த நகராட்சியோடைய கவுன்சிலில் வைஸ் பிரசிடென்ட்டாகவும் இருக்காரு. இவருடைய மனைவியும் அந்த இடத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக ஒரு பணக்கார லைஃப்பை தான் அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல காரியமாக சரியாக ஏப்ரல் 17, 2024 வாக்கில், அதாவது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பிரகாஷோடைய மகனான கார்த்திக் அப்படின்றவருக்கு நிச்சயம்லாம் செய்யப்பட்டு திருமண தேதிகள் எல்லாமே குறிக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்காக இந்த பிரகாஷோடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வீடுகளுக்கு வந்திருந்திருக்காங்க. இறுதியாக அந்த ஃபங்க்ஷன் நல்ல விதமாக நடந்து முடிக்குது. ஈவினிங் வகையில் எல்லாருமே அந்த வீட்டில் இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பரசுராம் ஹடிமணி அப்படின்ற ஒருத்தருடைய குடும்பம் மட்டும் அன்றைய நாள் அந்த வீட்டில் தங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பரசுராம் தன்னுடைய மனைவியான லக்ஷ்மி, தன்னுடைய 16 வயது மகளான ஆகான்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் கூட அன்றைய நாள் இரவு நேரத்தில் இந்த பிரகாஷோடைய வீட்டிலேயே தங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இதனால் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிந்த அன்னைக்கு இரவு எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு இந்த குடும்பத்தார்கள் முதல் மாடியில் இருக்கிற ரூமில் போயிட்டு தூங்கி இருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த பிரகாஷும் அவருடைய மனைவியும் ஒரு ரூமில் தூங்குறாங்க. பிரகாஷோடைய மகனான கார்த்தி, அதாவது நிச்சயம் செய்யப்பட்ட அந்த கார்த்தி, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூமில் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணப்பட்ட நிலையில் அந்த வீட்டில் நிம்மதியாக அனைவருமே தூங்கிட்டு இருந்த சமயத்தில் தான் சரியான நள்ளிரவு 2:15 மணி வாக்கில் இந்த பிரகாஷுக்கு முழிப்பு வந்திருக்கு. அந்த சமயத்தில் தன்னுடைய மனைவி கிட்ட எனக்கு பாத்ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது பிரகாஷோடைய மனைவியும் முழிச்சிருந்து தன்னுடைய கணவர் ரிட்டன் வர வரைக்குமே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பிரகாஷோடைய காதில் சில மர்மமான சத்தங்கள் எல்லாமே கேட்டிருந்திருக்கு. தொடர்ந்து இந்த பிரகாஷ் உன்னிப்பா அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் யாரோ திமுன்னு மாடிப்படியில் ஏறி போகிற மாதிரியான சத்தம்லாம் கேட்டிருந்திருக்கு. இதனால் பதறிப்போன பிரகாஷ் உடனடியாக வெளியில் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலே ஏதோ ஒரு அலறல் சத்தம் கேட்டிருந்திருக்கு. அதன் பிறகு ஒரு 5 நிமிடம் கழித்து சில கும்பல் மாடிப்படியில் இருந்து இறங்கி வர மாதிரியான சத்தம் எல்லாம் இந்த பிரகாஷுக்கு கேட்டிருந்திருக்கு. இதனால் உடனடியாக தன்னுடைய ரூம் லாக் பண்ணாமல் இருந்ததுனால லாக் பண்ணி இருந்திருக்காரு. தன்னுடைய மனைவி கூட அந்த இடத்துலையே பயந்தபடி லைட் எல்லாமே ஆஃப் பண்ண நிலையில் அந்த இடத்துல அமைதியாக உட்கார்றாரு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரகாஷோடைய ரூம் டோரை யாரோ தட்டுறாங்க. அந்த தட்டுற சத்தம் கேட்டதுமே பிரகாஷுக்கு மேலும் மேலும் பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்த மர்ம கும்பலை தொடர்ந்து அந்த டோரை வேகமாக தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால பிரகாஷுக்கு பயம் எடுக்க ஆரம்பிக்குது. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரகாஷ் கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்களை கூப்பிட்டு இருந்திருக்காரு. இதனால் அந்த கும்பல் வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல இருந்து போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து பிரகாஷ் தன்னுடைய ரூமில் இருந்து கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. தன்னுடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே யார்கிட்ட இருந்தும் வராமலே போகுது. கொஞ்ச நேரம் கழித்து ஏதோ பிரகாஷோடைய சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் வந்து வீட்டை வந்து பார்த்துருந்துருக்காங்க. அப்போது வீடு பூட்டினபடி இருந்திருக்கு. இதனால் அவர்களும் இதை பற்றி பெருசாக கண்டுக்காமலே விட்டுருந்துருக்காங்க. அதன் பிறகு பிரகாஷ் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு. அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களுக்கும் கால் பண்ணி தன்னுடைய வீட்டுக்குள்ளே யாரோ நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலே கதக் டவுன் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த வீட்டை வந்து பார்க்கும்போது வீட்டோடைய மெயின் டோர் எல்லாமே திறந்தபடி இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து பிரகாஷ் இருக்கிற ரூம் கிட்ட போயிட்டு நாங்கள் போலீஸ் தான் வந்திருக்கோம், அதனால் பயப்படாமல் டோரை திறங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் நிம்மதி பெருமூச்சு விட்டு பிரகாஷும் பிரகாஷோடைய மனைவியும் அந்த வீட்டில் இருந்து வெளியில் வராங்க. அன்னைக்கு பிரகாஷோடைய வீட்டில் என்ன தான் நடந்துச்சு, பிரகாஷ் இந்த அளவுக்கு பயந்து போகிற அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ளே எந்த கும்பல் தான் வந்துட்டு போனது, கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்தை உலுக்கிய ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி.
முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் பயத்தில் இருக்கிற பிரகாஷ் மற்றும் அவருடைய மனைவி கிட்ட விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு மாடியில் இருந்து சத்தம் கேட்டதா அவர் சொன்னதுனால உடனடியாக மாடிக்கு போயிட்டு பார்த்துருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே பயங்கரமாக சதர்ன நிலையில் இருந்திருக்கு. அதே சமயம் அந்த முதல் மாடியோடைய ஃப்ளோரை பார்க்கும்போது ரத்தக்கரை படிந்த ஷூவோடைய பிரிண்ட் எல்லாமே பதிஞ்சிருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அங்கே இருக்கிற ரூமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது தான் அங்கே பரசுராமோடைய குடும்பத்தார்கள் 3 பேருமே அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. அதாவது அந்த இடத்துல பரசுராமனுடைய மனைவியான லக்ஷ்மி, அவங்களுடைய 16 வயது மகளான ஆகான்ஷா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கொடூரமான முறையில் கத்தியால குத்துனா எந்த மாதிரி கிடப்பாங்களோ அந்த மாதிரியான ரத்த காயத்தோட அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை விட முக்கியமான ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, முதல் நாள் தான் பிரகாஷோடைய மகனான கார்த்திக்கு நிச்சயம் செய்யப்பட்டுச்சு. ஆனால் அவருமே அந்த இடத்துல கொடூரமான முறையில் கத்தியால குத்தப்பட்ட நிலையில தான் இறந்து கிடந்திருக்காரு. இதை பார்த்ததுமே பிரகாஷால ஏற்றுக்கவே முடியல. மேற்கொண்டு தன்னுடைய சொந்தக்காரங்களான பரசுராமோடைய குடும்பத்தார்களை நினைத்தும் ரொம்பவே வேதனைப்பட்டிருந்திருக்காரு. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள், கைரேகை நிபுணர்கள், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மற்றும் மருத்துவ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள்லாம் வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் சோதனை பண்ணதில் அந்த ரத்தக்கரை படிந்த ஷூ பிரிண்ட் முதல் மாடியில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பிரகாஷோடைய ரூம் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் பிரகாஷ் கிட்ட விசாரணை பண்ணதில் 2-3 பேர் நடந்து வந்த மாதிரியான சத்தங்கள் தான் அவருக்கு கேட்டுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே இவர்கள் எப்படி நுழைந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்ததுனால அந்த வீட்டை சுற்றியுமே கம்ப்ளீட்டாக சோதனையில் இறங்கி இருந்திருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததன் மூலிமா என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, அந்த வீட்டோடைய ஃப்ரண்ட் டோர், அந்த வீட்டோடைய ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உடைக்கப்படலை. குறிப்பாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வாசக்கதவு கிட்ட மரத்தால் ஆன டோரும் இருந்திருக்கு. அதே சமயம் இரும்பு கேட்டும் அந்த இடத்துல போட்டிருந்திருக்காங்க. அந்த கேட்டை சோதனை பண்ணி பார்த்ததில் எந்த ஒரு லாக் தாழ்பால் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உடைக்கப்படலை. அதே சமயம் உள்ளே இருந்து ஒரு ஆள் திறந்தால் மட்டும்தான் அந்த கேட்டையே திறக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒருத்தர் தான் உள்ளே இருந்து இந்த கேட்டை திறந்திருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பட் இதனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு பிரகாஷ் மேலே தான் லைட்டாக சந்தேகம் மேலே ஆரம்பிக்குது. ஒருவேளை பிரகாஷை உள்ளே இருந்து திறந்து விட்டுட்டு ஏதாவது கூலிப்படையை வைத்து இங்கே இருக்கிற நபர்களை கொலை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவர் மேலே தொடர்ந்து அந்த சமயத்தில் எழுந்திருக்கு. ஆனால் பிரகாஷ் அந்த சமயத்தில் பார்க்கும்போது ட்ராமா ஆடுற மாதிரியான எந்த ஒரு தடயமுமே அவருடைய முகத்தில் காணப்படலை. இந்த வழக்குடைய ஆரம்பத்தில் இது கொள்ளைக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்ற நோக்கத்தோட போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததில் அந்த வீட்டில் இருக்கிற நகை, பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வைத்த பொருள் வைத்த இடத்துலையே தான் இருந்திருக்கு. அதே சமயம் இறந்து போன அந்த பரசுராமோடைய மனைவியான லட்சுமியோடைய கழுத்துலையும் காதலையும் சில தங்க நகைகள்லாம் இருந்திருக்கு. அதை எதையுமே அந்த கொலைகாரர்கள் எடுத்துகிட்டு போகவே இல்லை. இதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையாக தான் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இறந்து போன பரசுராமோடைய குடும்பத்தார்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா பிரகாஷோடைய குடும்பத்தார்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீவிர சோதனைகளில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் தீவிரமாக அந்த வீட்டை சோதனை பண்ணி பார்த்ததில் தான் ஒரு முக்கியமான ஒரு தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன சந்து மாதிரி ஒன்று இருக்குது. அந்த சந்து கிட்ட கழிவுநீர் ஓடக்கூடிய ஒரு வடிகால் நீரோடை மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அந்த நீரோடையை பார்க்கும்போது அதில் ஒரு கத்தி ஒன்று கிடச்சிருந்திருக்கு. அந்த கத்தி ரத்த கரைகளோட தான் கிடச்சிருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த வீட்டோடைய முதல் மாடியை பார்க்கும்போது ஒரு ஜன்னல் மட்டும் திறந்தபடி இருந்திருக்கு. அந்த ஜன்னலை பார்க்கும்போது கிரில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் ஓப்பன் விண்டோவாக தான் இருந்திருக்கு. அதாவது அந்த ஜன்னல் எப்படி இருந்திருக்குன்னா, நடுவில் எந்த ஒரு கம்பிகளுமே இல்லாமல் மரத்தாலேயோ அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃப்ரேமாலேயோ கண்ணாடி மட்டும் போடப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அந்த ஜன்னல் கதவு அந்த சமயத்தில் திறந்திருந்ததுனால அதுக்குள்ளே ஒரு ஆள் தாராளமாக உள்ளே இறங்கி போகிற மாதிரியான பாதையும் இருந்ததுனால ஒருவேளை இந்த பாதை வழியாக போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. அதே சமயம் அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஸ்பிளிட் ஏசியோடைய அவுட்டோர் யூனிட்டும் அந்த ஜன்னலுக்கு கீழே தான் இருந்ததுனால அதன் மேலே ஈஸியாக காலை வைத்து தான் கொலைகார கும்பல் இந்த ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த ஏசியோடைய அவுட்டோர் யூனிட் மேலேயும் இருந்த ஷூ பிரிண்டோடைய தடயமும் வீட்டில் இருந்து கிடைச்ச ஷூ பிரிண்டோடைய தடயமும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஆக மொத்தம் இதன் வழியாக தான் வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கணும் அப்படிங்கிறது உறுதியானதுக்கு பிறகு அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற சிசிடிவி காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் அந்த வீட்டோடைய வாசலுக்கு வெளியில் 2 பேர் அந்த சந்துக்கிட்ட போகிற மாதிரியான தடயங்கள் எல்லாமே கிடைச்சிருந்திருக்கு. மேற்கொண்டு அவர்கள் யார், அவர்களுடைய முகம் போன்ற விஷயங்கள் எதுவுமே அந்த இடத்துல சரியாக தெரியாததுனால மேற்கொண்டு இந்த வழக்கில் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு சிரமங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு.
மறுபக்கம் இறந்து போன பரசுராமோடைய குடும்பத்தார்கள் பற்றி விசாரணை பண்ணதில் அவர்களுக்கு எந்த ஒரு எதிரிகளுமே கிடையாது அப்படின்னும் அவர்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஆனாலுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, ஒருவேளை பரசுராமோடைய குடும்பத்தார்களுக்கு எதிரிகள் இருந்திருந்தாலும் கூட எதனால் பிரகாஷோடைய மகனான கார்த்தியை கொலை பண்ணணும், அப்படி இல்லைன்னா கார்த்தியை கொலை பண்ண வந்த நபர்கள் பரசுராமோடைய குடும்பத்தார்களை கொலை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிக்குது. ஆனால் பிரகாஷ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, முதல் நாள் இரவு தூங்கும்போது என்னுடைய மகன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூமில் தான் தூங்குனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இதனால் கார்த்தி எப்படி முதல் மாடிக்கு போனார் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிக்குது. தொடர்ந்து இறந்து போன கார்த்தி பரசுராமோடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருடைய சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் இந்த பிரகாஷோடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே விசாரிச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் இறந்து போன அந்த பரசுராமனுடைய குடும்பத்தார்களுடைய பேக்ரவுண்டையும் விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணதன் மூலியமாக தான் சில தடயங்கள் எல்லாமே அவர்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அப்படி போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன தடயம் கிடைச்சது, குற்றவாளிகளை அவர்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இறந்து போன கார்த்திகோடைய அப்பாவான பிரகாஷுக்கு 2 திருமணங்கள் நடந்திருக்கு. முதல் திருமணம் 1990 ருக்மணி அப்படின்ற ஒரு பெண் கூட நடந்திருக்கு. இந்த திருமணத்தின் மூலமா இவங்களுக்கு 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதன் பிறகு 1995 முதல் மனைவியான ருக்மணிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் 1997 சுனந்தா அப்படின்ற ஒரு பெண்ணை குடும்பத்தார்கள் கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் கட்டி இருந்திருக்காரு. அதன் பிறகு இவர்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக தொடங்கி இருந்திருக்கு. இந்த 2வது திருமணத்தின் மூலியமா தான் கார்த்திக் அப்படின்றவரும் பிறந்திருக்காரு. தொடர்ந்து இந்த பிரகாஷ் தன்னுடைய 2வது மனைவிக்கு பிறந்த கார்த்தி மற்றும் முதல் மனைவிக்கு பிறந்த 2 பசங்க கூட அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு எக்கச்சக்கமான சொத்து, நிறைய பொருளாதார வசதியெல்லாம் இருக்கிறதுனால எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாருக்குமே சரிசமமாக அன்பை காட்டி தன்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக நகர்த்திக்கிட்டு வந்திருக்காரு. நாட்கள் நகர இவங்களுடைய 2 மகனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறாரு. அவர்கள் எல்லாருமே தனித்தனியாக ஒரு வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அடுத்ததாக கார்த்திக்கும் திருமணம் பண்ணி வைத்து தாங்கள் வாழக்கூடிய அதே வீட்டில், அதாவது கொலை சம்பவம் நடந்ததில் அந்த வீட்டோடைய முதல் மாடியில் கார்த்தியை குடி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த அப்பா அம்மாவுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த பிரகாஷுக்கு அரசியல் பேக்ரவுண்ட்லாம் இருக்கிறதுனால அந்த விதத்தில் இருந்து யாராவது எதிரிகள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணி பார்த்ததுலையும் எந்த ஒரு எதிரிகளுமே அவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருது. மறுபக்கம் இறந்து போன பரசுராமுடைய குடும்பத்தார்களை பற்றி விசாரித்ததில் அவங்க கோப்பல் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னும் அவருக்கும் எந்த ஒரு எதிரிகளுமே இல்லை அப்படிங்கிறது விசாரணையின் மூலியமாக போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து இறந்து போன பரசுராம் குடும்பத்தார்களுடைய செல்ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதே சமயம் அந்த வீட்டில் உயிரோட பயத்தோட மீட்டெடுக்கப்பட்ட பிரகாஷ் மற்றும் அவருடைய மனைவியான சுனந்தாவுடைய மொபைல் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. இறந்து போன அவங்களுடைய மகனான கார்த்தியோடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. என்னதான் போலீஸ் அதிகாரிகள் இப்படி டெக்னிக்கல் எவிடன்ஸ்லாம் பயன்படுத்தி செக் பண்ணி பார்த்தாலும் கூட எந்த ஒரு தடயமுமே இந்த வழக்கில் கிடைக்காமலே போகுது. ஏப்ரல் 17, 2024 வாக்கில் கார்த்திக்கு நிச்சயம் செய்யப்பட்டுச்சு. இந்த நிச்சயத்துக்காக நிறைய சொந்தக்காரங்க பிரகாஷோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் பரசுராமுடைய குடும்பத்தார்கள் மட்டும் எதனால் அன்றைய நாள் இரவு தங்கினாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல உங்களுக்கு வரலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் லேட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி போலீஸ் அதிகாரிகள் இந்த பிரகாஷோடைய மகன்கள் பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முதல் மனைவிக்கு பிறந்த அந்த 2 பிள்ளைகளை பற்றி போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணதில் முதல் நாள் நடந்த கார்த்தியோடைய நிச்சயதார்த்த விழாவுக்கு இவர்கள் 2 பேருமே வரவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால இந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு பிரகாஷோடைய முதல் மனைவிக்கு பிறந்த 2 மகன்களான விநாயக் மற்றும் டட்டாரியா அப்படின்ற இந்த 2 பேர் மேல போலீஸ் அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்ததுனால இவர்கள் 2 பேருக்கும் பிரகாஷுக்கும் என்ன சண்டை, எதனால இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணதுல போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, தன்னுடைய 3 மகன்களுக்குமே சரிசமமா இந்த பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே பிரித்து கொடுத்திருந்திருக்காரு. ஆனா இந்த டட்டாரியா அப்படின்ற பேங்க் மோசடி மற்றும் ஜுவல்லரி ஷாப்ல மோசடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல திருட்டு வேலைகளில் இவர் ஈடுபட்டதுனால அவரை வீட்டில் இருந்து இவர் விரட்டி விட்டுருந்திருக்காரு. அதன் பிறகு கொஞ்ச நாட்களே விநாயக் அப்படின்றவரும் சண்டை போட்டுட்டு தன்னுடைய மனைவி, மகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழைத்து கொண்டு வேற ஒரு வீட்டுக்கு தனி கொடுத்தனும் போயிருந்திருக்காரு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் இந்த டட்டாரியாவுடைய மொபைல் ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்த்ததில் சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல.
இந்த விநாயக்குடைய கால் டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்ததுல இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு அன்னோன் நம்பருக்கு இவர் கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதன் பிறகு இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே அடிக்கடி அந்த நம்பருக்கு இந்த விநாயக் கால் பண்ணி இருந்திருக்காரு. இதனால முழுக்க சந்தேகம் இந்த விநாயக் மேலே இந்த இடத்துல எழ ஆரம்பிச்சதுனால அவர் எந்த நம்பருக்கு கால் பண்ணாரோ அந்த நம்பர் இந்த கொலை சம்பவம் நடந்த பிரகாஷோடைய வீட்டுக்கிட்ட இருக்கிற டவர் கிட்ட காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுல அந்த மொபைல் நம்பர் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு, அதாவது நள்ளிரவு வாக்குல பிரகாஷோடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டவர்ல இருந்து தான் அந்த அன்னோன் நம்பருக்கு சிக்னல் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நம்பர் யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மீரஜ் அப்படின்ற பகுதியை சேர்ந்த ஃபெரோஸ் அப்படின்ற 29 வயது நிறைந்த ஒருத்தருடைய பேரில் இருந்திருக்கு. மேற்கொண்டு இந்த ஃபெரோஸோடைய டீட்டெயில்ஸை பற்றி போலீஸ் அதிகாரிகளுடைய டேட்டாபேஸில் செக் பண்ணி பார்த்ததுல அவன் மேலே ஏற்கனவே சில கிரிமினல் ரெக்கார்டு இருப்பதும் தெரிய வருது. மேற்கொண்டு இந்த ஃபெரோஸ் அப்படின்றவன் கார்களை வாங்கி விற்கக்கூடிய தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சதுக்கு பிறகு உடனடியாக பிரகாஷோடைய முதல் மகனான விநாயக் அப்படின்றவனை போயிட்டு போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணுறாங்க. கஸ்டடியில் எடுத்து அவங்களுடைய ஸ்டைலில் அடித்து உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். இப்போ உயிரோடு இருக்கிற பிரகாஷுக்கு முதல் மற்றும் 2வது திருமணத்தின் மூலிமா மொத்தம் 3 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இதனால் பிரகாஷ் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே 3 பேருக்குமே சரிசமமாக பிரித்து கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் பிரகாஷோடைய முதல் மகனான விநாயக்குக்கு கார்த்திக்கு ஏன் பிரித்து கொடுத்தீங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே கோபமாக இருந்திருக்காரு. மேற்கொண்டு தன்னுடைய அப்பா கிட்டையும் கார்த்திக்கு சொத்துல எந்தவித பங்குமே கிடையாது, தனக்கும் தன்னுடைய தம்பிக்கு மட்டும்தான் சொத்துக்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனால் பிரகாஷ் அதை எதையுமே கேட்காம தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே சரிசமமாக 3 பேருக்குமே பிரிச்சிருந்திருக்காரு. இதனால தன்னுடைய அப்பா கூட சண்டை போட்டுட்டு விநாயக் தன்னுடைய மனைவி மற்றும் பெண் குழந்தையை அழைத்து கொண்டு வேற ஒரு வீட்டுக்கு தனி கூடத்தனம் போயிருந்திருக்காரு. நாட்கள் ஆக ஆக பிரகாஷ் இதை பற்றி பெருசாக கண்டுக்காம தன்னுடைய வாழ்க்கையில் கவனத்தை செலுத்தி இருந்திருக்காரு. தன்னுடைய மகனான கார்த்திக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் மறுபக்கம் தன்னுடைய அப்பா கார்த்திக்கு இதெல்லாம் பண்ணுறது எதையுமே இந்த விநாயக்கு பிடிக்காமலே போகுது. அதே சமயம் வீட்டை விட்டம் தன்னுடைய அப்பா வெளியில் அனுப்பிட்டதுனால தன்னுடைய அப்பாவையும் தன்னுடைய அப்பாவுடைய 2வது மனைவியான சுனந்தா அவங்களுடைய மகனான கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பழி வாங்கணும். மேற்கொண்டு இவர்கள் 3 பேருமே இறந்து போயிட்டா அந்த மொத்த சொத்துக்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளேயே பகிரங்கமான ஒரு சதி திட்டத்தை இந்த விநாயக் தீட்டி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் ஃபெரோஸ் அப்படின்றவனை மீட் பண்ணி இருந்திருக்கான். அவங்கிட்ட 66 லட்ச ரூபாய் கிட்ட டீலிங் பேசியிருந்திருக்கான். அந்த 3 பேருடைய உயிருக்கு 66 லட்ச ரூபாய் இவன் டீலிங் பேசியிருந்திருக்கானா அப்போ பிரகாஷோடைய சொத்து மதிப்புகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபெரோஸ் அப்படின்றவனுக்கும் இந்த டீலிங் ஓகே அப்படிங்கிறதுனால 10 லட்ச ரூபா கிட்ட அட்வான்ஸ் மட்டுமே வாங்கியிருந்திருக்கான். அதன் பிறகு தன்னுடைய சொந்த மாவட்டத்திலே இருக்கிற மகேஷ், சொகைல், சாகில், சுல்தான், வாகித் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸை சேர்த்து மொத்தம் 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் இந்த பிரகாஷோடைய குடும்பத்தார்களை போட்டு தள்ளுவதற்காக ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு தொடர்ந்து பிரகாஷோடைய குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, யார் யார் வந்துட்டு போகிறாங்க, எந்த நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணப்படுது, காலையில் எந்த நேரத்தில் எழுந்திருக்கிறாங்க, வாக்கிங் போகிறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு டே டு டே லைஃப்பில் பிரகாஷோடைய வீட்டில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நோட்டமிடவும் செஞ்சுருந்துருக்கானுங்க. மேற்கொண்டு அந்த வீட்டில் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே பூட்டி இருந்தாலும் கூட எப்படி நுழையிறது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா சதித்திட்டத்தையுமே பிரகாஷோடைய முதல் மகனான விநாயக் தான் இந்த ஃபெரோஸ் கிட்ட தெரிவிச்சிருந்திருக்கான். அவன் அந்த கொலைகார கும்பல் கிட்ட சொன்ன முக்கியமான 2 விஷயம் என்னன்னா, அந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல்களில் எங்கேயுமே கிரில் கிடையாது, இதனால் ஈஸியாக அதன் வழியாக உங்களால் உள்ளே போக முடியும். அதே சமயம் எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு லாக்கரில் எக்கச்சக்கமான நகைகள்லாம் இருக்குது, அந்த நகைகளையும் நீங்கள் அவர்களை போட்டு தள்ளினதுக்கு பிறகு கொள்ளையடித்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் காட்டினதுனால தான் இந்த ஃபெரோஸ் அப்படின்றவன் இந்த டீலிங்க்கு ஒத்து இருந்திருக்கான். மேற்கொண்டு அந்த வீட்டில் எந்த ஒரு வேலைக்காரர்களுமே தங்க மாட்டாங்க. இதனால் அந்த வீட்டில் பிரகாஷ் மற்றும் அவருடைய மனைவி, மகன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஈஸியாக நீங்கள் அவர்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்ததே இந்த விநாயக் தான். எப்போதுமே பிரகாஷோடைய குடும்பத்தார்கள் முதல் மாடியில் இருக்கிற ரூமில் தான் தூங்குவது வழக்கம். ஆனால் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு கார்த்தியோடைய நிச்சயதார்த்த விழா அப்படிங்கிறதுனால கெஸ்டாக பரசுராம் தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு 7 மணி வாக்கில் கோப்பல் அப்படின்ற பகுதிக்கு ட்ரெயின் இருந்திருக்கு. அந்த ட்ரெயினை பிடிப்பதற்காக கேபில் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட போயிருந்திருக்காரு. ஆனால் டிராஃபிக் அந்த சமயத்தில் அதிகமாக இருந்ததுனால தான் போக வேண்டிய ட்ரெயினையும் மிஸ் பண்ணி இருந்திருக்காரு. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக பிரகாஷுக்கு கால் பண்ணும்போது தான் சரி
மாதிரி நைட்டு என்னுடைய வீட்டில் வந்து தங்கிட்டு மறுநாள் நீங்கள் ட்ரெயினில் ஏறி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பிரகாஷ் சொல்லியிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் பரசுராம் தன்னுடைய மனைவியான லக்ஷ்மி, இறந்து போன ஆகான்ஷா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த வீட்டுக்கு கார்த்திக்கு என்னைக்கு நிச்சயமானுச்சோ அன்றைய நாள் இரவு நேரத்திலே மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதன் பிறகு டின்னர்லாம் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த சாப்பாடெல்லாம் பரிமாறப்பட்டதுக்கு பிறகு இந்த பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய ரூமான முதல் மாடியில் இருக்கிற ரூமை இந்த பரசுராமுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுத்திருந்திருக்காரு. இவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து தூங்கி இருந்திருக்காரு. மேற்கொண்டு இவருடைய மகனும் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் தூங்கி இருந்திருக்காங்க. பரசுராமுடைய குடும்பத்தார்கள் மட்டும் மாடியிலே தூங்கி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே கொலைகார கும்பலுக்கு தெரியாது. விநாயக்கும் ஏற்கனவே தன்னுடைய அப்பாவுடைய குடும்பத்தார்கள் முதல் மாடியில் தான் தூங்குவாங்க அப்படின்னு தெரிவித்ததுனால இந்த கொலைகார கும்பல் நிச்சயம் முடிந்த நாளான ஏப்ரல் 17, 2024 அன்னைக்கு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ஆல்டோ 800 காரில் 6 பேர் கொண்ட அந்த கும்பல் அந்த குட்டி காரில் வந்து இறங்கி இருந்திருக்காங்க. அதன் பிறகு சரியா நள்ளிரவு 2 மணி வாக்கில் ஏப்ரல் 18, 2024 வாக்கில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்து மாதிரியான பகுதி கிட்ட வந்து அங்கே ஏசியோடைய அவுட்டோர் யூனிட் மேலே காலை வைத்து ஓப்பன் ஆகி இருக்கிற கிரில் எதுவுமே இல்லாத அந்த விண்டோ வழியா இந்த கும்பல் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. என்னடா அது ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டிலேயே பரசுராமுடைய குடும்பத்தார்கள் எழுந்திருக்கிற சமயத்திலேயே அந்த 6 பேர் கொண்ட கும்பல் தங்க கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து கண்ணா பின்னான்னு பரசுராம், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கவனிக்காம குத்தி இருந்திருக்கானுங்க. இந்த சமயத்தில் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் பிரகாஷ் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் இந்த சத்தங்கள் எல்லாமே அவருக்கு கேட்டிருந்திருக்கு. இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னொரு ரூமில் தூங்கி கொண்டிருந்த கார்த்தி, என்னடா அது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் மாடிக்கு வந்து பார்க்கும்போது தான் இந்த கும்பல் அந்த இடத்துல நிற்கிறத பார்த்துருந்துருக்காங்க. இதனால் கார்த்தியையும் இவர்கள் கண்ணா பின்னான்னு குத்தியே கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஃபெரோஸோடைய கொலைகார கும்பலுடைய சொதப்பலான பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இந்த விநாயக் அப்படின்றவன் எந்த ஒரு ஃபோட்டோவுமே, அதாவது தன்னுடைய அப்பா ஃபோட்டோ, தன்னுடைய தம்பி ஃபோட்டோ, தன்னுடைய சித்தி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய ஃபோட்டோவுமே இந்த கும்பல் கிட்ட கொடுக்கவே இல்லை. 3 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. அதனால 3 பேரை கொலை பண்ணிட்டு நீங்கள் வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்ததுனால இந்த ஃபெரோஸோடைய கும்பல் 3 பேரை கொலை பண்ணிட்டு இதோட வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனால் கார்த்தியும் அந்த இடத்துல வந்ததுனால அவனையும் போட்டு தள்ளிட்டு கீழே ஏதோ யாரோ இருக்கிற மாதிரியான சத்தங்கள் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் தன்னுடைய கும்பலை அழைத்து கொண்டு இந்த ஃபெரோஸ் மாடிப்படி வழியாக கீழே இறங்கி பிரகாஷ் இருக்கிற ரூமை தட்டி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பிரகாஷ் பயத்தில் கத்தி அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு இருந்திருக்காரு. இவனுங்க தொடர்ந்து அந்த கதவை உடைக்கிறதுக்கெல்லாம் பார்த்து இருந்திருக்கானுங்க. ஆனால் பிரகாஷ் வேகமாக கத்திக்கிட்டே இருந்ததுனால இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபெரோஸோடைய கும்பல் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே விநாயக்கிட்ட இருந்து வாக்குமூலமாக போலீஸ் அதிகாரிகள் பெற்றதுக்கு பிறகு உடனடியாக ஃபெரோஸோடைய கும்பலை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சுருந்துருக்காங்க. இதில் ஃபெரோஸ் அப்படின்றவனுக்கு 29 வயது ஆகுது. இவனுடைய கூட்டாளிகளான மகேஷ் அப்படின்றவனுக்கு 21 வயது தான் ஆகுது. இன்னொரு கூட்டாளியான சொகைல் அப்படின்றவனுக்கு 19 வயது, சாகிலுக்கு 19 வயது, சுல்தான் அப்படின்றவனுக்கு 23 வயது, வாகித் அப்படின்றவனுக்கு 21 வயது கிட்ட தான் ஆயிருந்திருக்கு. வெறும் சின்ன சின்ன பசங்களை வைத்து கொண்டு தான் இந்த கொலைகார கும்பல் எல்லாமே அப்பாவியான பரசுராமுடைய குடும்பத்தார்களை ஆள் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் அநியாயமாக இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கானுங்க. தன்னுடைய மகன் தான் இவ்வளோ பெரிய சதி திட்டத்தை தீட்டியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே பிரகாஷால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே மனதளவில் பாதிப்படையும் செய்கிறாரு. குறிப்பாக பரசுராமுடைய குடும்பத்தார்கள் இறந்து போனது தான் அவரால் ஏற்றுக்கவே முடியல. அந்த இடத்துல தான் இறக்க வேண்டியது, ஆனால் எந்தவித தவறுமே பண்ணாத அப்பாவியான பரசுராமுடைய குடும்பத்தார்கள் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைக்கு உள்ளாகி இருந்திருக்காரு. பரசுராமுடைய குடும்பத்தார்கள் அன்னைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணலன்னா இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஒரு மனிதனுடைய பண ஆசையும் சொத்து ஆசையும் அவனை என்னென்னலாம் பண்ண வைக்குது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த விநாயகோடைய கதை நமக்கு உணர்த்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த விநாயக் அப்படிங்கிறவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 5க்கு எவ்வளோ ஸ்டார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.